பல்கலைக்கழக சர் ராமநாதன் காண்பி ஆற்றுகற்கலைகள் பீடத்தின் இசைத்துறையானது நடத்துகின்ற முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு இந்த ஆண்டு ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த இசைத்துறையானது இசை கல்லூரி என்கின்ற பெயரிலே 1960ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களுடைய மருகனார் நடேச பிள்ளை அவர்களால் இந்த இசை கல்லூரியாக உருவாக்கப்பட்டு பின்னர் எல்லோரும் அறிந்தது ராமநாதன் நுண்கலைக்கழகம் அல்லது ராமநாதன் அகாடமி என்று சொல்லி பெரும்பாலும் சொல்லப்பட்டது. இது இசைத்துறைக்காக உருவாக்கப்பட்டது. பின்னர் பீடமாக அது மாற்றப்படுகின்ற பொழுது இங்கே 6 துறைகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. எமது துறையுடன் இசைத்துறையுடன் இருந்த இசை கருவிகள் இப்பொழுது வாத்திய துறையாக இன்னொரு துறையாக மாற்றப்பட்டுள்ளது. சர் ராமநாதன் காண்பிய ஆற்றுகற்கலைகள் பீடத்தில் இசைத்துறையினால் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு தமிழிசையின் பல்வேறுபட்ட பரிமாணங்களை ஆய்வுக்கூடாக உலகளாவிய ரீதியில் முன்வைப்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையிலே இந்த ஆய்வு மாநாடு முதலாக அரங்கேற்றமாகின்றது. குறிப்பாக உலகெல்லாம் பிறந்து வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுடைய இனத்தின் பொக்கிஷத்தினை, இனத்தினுடைய பண்பாட்டினையும் மரபினையும் தொடர்ச்சியாக தகவமைத்துக் கொள்வதற்கும், குறிப்பாக ஜாழ்பாடி பரிசு பெற்ற நிலம் மற்றும் தமிழருடைய முத்தமிழின் யாப்பு ஆராய்கின்ற இடமாகவும் இசையினுடைய பண்பாட்டு இயக்க இடமாகவும் தொடர்ச்சியாக பல அறிஞர்களும் முத்தமிழுக்கு உரை செய்திருக்கின்ற இடமாகவும் இருக்கின்ற யாழ்ப்பாணம் இசையிலே ஒரு தனித்துவமான பங்களிப்பினை, பெரும் சாதனைகளினை பன்னெடுங்காலமாக நிறைவேற்றி இருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் குறிப்பாக ஆட்சிகளிலும் வியத்தகு சாதனைக்கூடாக தங்களை தடம் பதித்திருக்கின்றார்கள். இசை என்று எடுத்தால் மனித உடலின் உயிரையும் தொடுகின்ற அந்த சக்தி வாய்ந்த அந்த ஊடகம் பல்வேறு ஊடகத்தளத்திற்கு ஊடாகவும் இன்று உலகெல்லாம் கரையை வாழ்கின்ற தமிழர்களுடைய காதலிலும் உலகத்தினிலும் இன்னிசையாக பாய்கின்றது. அந்த இசைக்குரிய பல கருப்பொருட்களில் ஆய்வு உரைநடைக்கூடாக இந்த ஆய்வு மாநாடு முன்னெடுப்பதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சர் ராமநாதன் காண்பிய ஆற்றுகற்கலைகள் பீடத்தின் இசைத்துறை மிகவும் பெருமை கொள்கின்றது. அந்த வகையில் முதலாவது தமிழிசை ஆய்வு மகாநாடு என்கின்ற வகையில் இந்த ஆய்வு மகாநாட்டிற்கு யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் சர் ராமநாதன் காண்பிய ஆற்றுகற்கலைகள் பீடத்தின் பீடாதிபதியும் இந்த ஆய்வு மகாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் இந்த ஆய்வினை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற பெருநோக்கில் இருக்கின்ற எங்களுடைய இசைத்துறை தலைவர் முனைவர் சூரியகுமார் ஐயா அவர்களுடைய பெருவிருப்பும், இசைத்துறையின் விரிவுரையாளர்கள், மாணவர்கள், சர் ராமநாதன் காண்பி ஆற்றுகற்கலைகள் பீடத்தின் விரிவுரையாளர்கள், மாணவர்கள், பெரும் செல்வம் பெற்றவர்கள், கல்வியலாளர்கள், அறிஞர்கள், மக்கள் எல்லோரும் பெருவிருப்புடன் எதிர்பார்த்து
இந்த ஆண்டு இது நிறைவேற வேண்டும் என்கின்ற பெரும் முனைப்புடன் இந்த ஆய்வு மாநாட்டிற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு 12ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஆய்வு மாநாடாகவும் 13ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஆய்வு மாநாட்டிற்குரிய கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுகின்ற இடமாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கம் அழகு கொள்கின்றது. அந்த வகையில் இந்த ஆய்வு மாநாட்டினுடைய பெருநிதியினை வழங்கியிருக்கின்ற பெரும் அன்பிற்கு இனிய கந்தையார் கார்த்திகேசன் அறப்படை நிதியத்தினருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினருக்கும் இசைத்துறையினருக்கும் இந்த ஆய்வு மாநாட்டு பணிகளில் தொடர்ந்தும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து கலை உள்ளங்களுக்கும் அன்பு கூறி இந்தியாவிலிருந்து மாநாட்டின் முதன்மை கருத்துரைஞராக பேராசிரியர் அரிமளம் பத்மநாபன் அவர்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு மிகவும் பெருமையை தருகின்றது. அவர் உலகம் அறிந்த ஒரு தமிழிசை அறிஞர், கலைஞர். அந்த வகையில் இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்பதில் நாம் எல்லோரும் உறுதியாக இருக்கின்றோம்.